நட்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ரமேஷ் அஸ்ரோ அன்னூர். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய விஷயம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, தீர்த்த யாத்திரை செல்லக்கூடிய ஜாதகங்களை சொல்கிறேங்க. ஜோதிடத்தில் பல்வேறு வகைகள் விதிகள் இருந்தாலும் சில ஜாதகங்களில் பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு நான்காம் அதிபதியை 1, 5, 9 லக்னத்திற்கு நான்காம் அதிபதி சுபகிரகமாக இருந்து 1, 5, 9 அவர் இருந்து புதனால் பார்க்கப்பட்டாலும் அல்லது புதனோடு சம்பந்தம் பெற்றாலும் ஜாதகர் தீர்த்த யாத்திரை செல்வார். காசி முதலான புண்ணிய தலங்களில் நீராடுவார். பல கோவில் கும்பாபிஷேகங்களை முன்னின்று நடத்துவார். அன்னதானங்கள் பல செய்வார். ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வார். தான் சார்ந்திருக்க ஊரில் அல்லது சார்ந்திருக்கக்கூடிய துறையில் மற்றவர்களுக்கு உதவி செய்து கடவுளைப் போல் அவர்களுக்கு காட்சி தருவார். அல்லது கடவுளைப் போல் அவர்களுக்கு ஆபத்து காலங்களில் உதவுவார். அல்லது மற்றவர்கள் கடவுளைப் போல அவர்களை நினைப்பார்கள் என்று சொல்லலாம். அதே போல் காலபுருஷனுக்கு 1, 5, 9 லக்னத்திற்கு 4 குடையவன் என்றாலும் புதனால் பார்க்கப்பட்டாலும் புதனோடு சேர்ந்திருந்தாலும் இவ்வகையான விஷயங்கள் ஜாதகர் செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார்கள். உதாரணமாக கும்பலக்கணத்திற்கு 4 அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் ரிஷபத்தில் இருக்கிறார், கூட புதனோடு இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அவ்வாறு இருந்தாலும் தீர்த்த யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார்கள். அதே போல் சந்திரன், அதாவது கும்பலக்கணத்திற்கு சந்திரன் 6ஆம் அதிபதியாக வந்தாலும் அவரோட காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதியிடம் சொல்லக்கூடிய தனுசில் இருந்தாலும் அல்லது சிம்மத்தில் இருந்தாலும் மேற்சொன்ன விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்குதுங்க. அதே போல் அதே கும்பலக்கணத்திற்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரனும் புதனும் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் இடம்பெற்றிருந்தாலும் அதே போல் சந்திரன் அங்கே 7ஆம் இடத்திலே கூடியிருந்தாலும் அல்லது அதாவது சிம்மத்தில் கூடியிருந்தாலும் அல்லது தனுசில் இருந்தாலும் சந்திரன் காலபுருஷன் 9ஆம் இடம் சொல்லக்கூடிய அங்கே தனுசில் இருந்தாலும் குரு பகவான் ஏதோ ஒரு வகையில் அந்த சந்திரனையும் லக்கணத்தையும் தொடர்பு கொள்ளணும். உதாரணமாக கும்பலக்கணத்திற்கு 2 பவனுக்கு அதிபதினு சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு பாக்கியம் சொல்லக்கூடிய குரு பகவான் மிதுனத்தில் இருந்து லக்னத்தையும் 7இல், அதாவது லக்னத்திற்கு 11 குரு இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து 7ஆம் இடமான தனுசிற்கு பார்வை செய்தாலும் ஒரு சேர பார்வை செய்தாலும் ஜாதகருக்கு அவ்வாறு தீர்த்த யாத்திரை செல்லக்கூடிய விஷயங்கள், தான தர்மங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள், மற்றவர்கள் கடவுளைப் போல் அவர்களை பார்க்கக்கூடிய விஷயங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். மேற்கண்ட விஷயங்களுக்கு அவர்களுக்கு உண்டான, அதாவது இந்த பேர் சொன்ன விஷயங்களுக்கு உண்டான திசா புத்திகள் நடைமுறையில் இருக்கும் பொழுது இன்னும் அதிகமாக பலாபலன்கள் அவர்களுக்கு நடைபெறுவதாக நம்ம அனுபவத்தில் பார்க்க வேண்டியது இருக்குது என்பதை இப்போது இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் வருங்காலங்களில் இதுபோல் அனுபவ ஜோதிட பதிவுகளையும் மூல நூலில் உள்ள பதிவுகளையும் உதாரண ஜாதகத்தோடு சொல்ல இருக்கிறேன். அனைவரும் இன்புற்று இருக்க ஸ்ரீ ராகவேந்திரர் பேருள் புரிவாராக என்று கூறி அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.